ஐபிஎல் பார்க்குற எல்லாருக்குமே இந்த டீமை பார்த்தா லைட்டாக இப்போ கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வரும். பிகாஸ் தே ஃபாட் ஃபார் 17 இயர்ஸ் அண்ட் இப்போ ஃபைனலாக ஒரு கப்பு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இதே இது உங்கள் இன்டர்வியூவில் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆர்சிபியை சொல்லுவீங்க. லைக் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கலாம். ஸோ ஆர்சிபியை சொல்லுவீங்க. அப்போது அந்த இன்டர்வியூர் பதிலுக்கு கவுண்ட் த நம்பர் ஆஃப் வவல்ஸ் இன் யுவர் ஃபேவரட் ஐபிஎல் டீம் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்னடா இந்த சூனாப்பானாக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ப்ராப்ளமும் சின்ன சின்ன ப்ராப்ளமாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டா போதும். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு தெரிய வேண்டியது என்ன? வாட் ஆர் வவல்ஸ்? சின்ன பிள்ளையில படிச்சதை ஞாபகப்படுத்தி பாருங்க. AEIOU இதெல்லாம் தான் நமக்கு சின்ன பிள்ளையில வௌவல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு இருக்கிற அந்த பர்டிகுலர் டீம் நேம்ல ஒவ்வொரு லெட்டரா ஸ்ப்ளிட் பண்ணி செக் பண்ணி அதை கவுண்ட் பண்ணா போதும். நமக்கு இதுல எத்தனை வௌவல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். எங்க கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 3 hours later. அதுக்கு ஆன்சர் 7. ஆர்சிபியில் 7 ஓவல்ஸ் இருக்கு. உடனே எங்கும் தலை எதிலும் தலை தலை ஃபார் ரீசன் அப்படின்ட்டு வந்துடாதீங்க. ஜஸ்ட் கிடிங். ஓகே, இப்போ இதை நம்ம டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ப்ரோக்ராமா எழுதி அதை கவுண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். பிகாஸ் இன்டர்வியூவில் அதுதான் முக்கியம், மேனுவலாக கவுண்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ கவுண்ட் ஓவல்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். இப்போ நம்ம இதை டைரக்டாக கோட்லேயே பார்த்துடலாம். நமக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து சிம்பிளான அப்ரோச். ஓகேவா, நம்ம எப்பயுமே சிம்பிளாக வச்சுட்டு அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா போவோம். சிம்பிளான அப்ரோச் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போது ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒயிட் போர்டில் ஒரு தடவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வரலாம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி AEIOU இந்த 3 தான் 1 2 3 4 5 சாரி 5 தான் நமக்கு வௌவல்ஸ். ஓகேவா, ஸோ AEIOU தான் வௌவல்ஸ். இந்த AEIOU கேபிட்டல்ஸ்லையும் இருக்கலாம், இல்லை லோயர் கேஸ்லையும் இருக்கலாம். ஸோ அதனால AEIOU. ஓகேவா, ஸோ இது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். லெட்ஸ் சே ஹலோ வேர்ல்டு எடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்டு. ஓகே, இதில் நமக்கு 3 இருக்கு. இங்கே ஒரு இ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. ஸோ 3 லெட்டர்ஸ் நமக்கு வொவல்ஸ். இந்த ஒரு ஸ்ட்ரிங்குள்ள எத்தனை வொவல்ஸ் இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் அப்ரோச் நம்ம என்ன எடுக்கலாம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுப்போம். அதுதான் இருக்கையிலே ஈஸியான அப்ரோச். ஓகேவா, ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல, இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும், அதாவது ஒவ்வொரு லெட்டர், ரைட்டா, இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் இந்த லெட்டர்ஸ், அதாவது AEIOன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேவா, சிம்பிள். இவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது, அதுதான் இன்க்ளூட்ஸ். ஓகேவா, டாட் இன்க்ளூட்ஸ். இந்த டாட் இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணும்? உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு சொல்லிடும். ஓகே, அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கவுண்ட்டை கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். எத்தனை இருக்குது, அதாவது எத்தனை வொவல்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்குள்ளே இருக்குங்கிறது. ஓகேவா, ரைட். இப்போது நம்ம கோடுக்குள்ளே போகலாம். இதுதான் அப்ரோச். ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம், ஹலோ வேர்ல்டை ஐட்ரேட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு லெட்டராக எடுக்க போகிறோம், அதை இது கூட மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். சப்போஸ் இதுக்குள்ள இந்த லெட்டர் இருக்குன்னா அது ஒரு வொவல், அது இல்லை அப்படின்னா அது வொவல் கிடையாது. அது இருக்குன்னா நம்ம கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இல்லைன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. இவ்வளோதான் சிம்பிள் அப்ரோச். அதுக்கு நம்ம டாட் இன்க்ளூட்ஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரைட். ஃபஸ்ட்டு கோட் எழுதுவோம். இப்போ இதில் ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் எஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு வச்சுக்கிடுவோம். இதான் நம்ம செக் பண்ண போகிற ஸ்ட்ரிங்கு. ஸோ ஹலோ வேர்ல்டு. ஐயோ, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் லூப்பில் போட்டு கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது வேணும், ஐ மீன் ஒரு வேரியபிள். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0. பாருங்கள், ஜாவா டைப் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா மாதிரி டைப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு, அதுக்கு
இது ஒரு ஸ்ட்ரிங்கா நமக்கு தேவை. ஓகேவா? AEIOU அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்ட்ரிங்கா இருக்கணும். அப்போதான் நம்மளால இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் vowels equal to AEIOU AEIOU. ஓகே, கேபிட்டல்லையும் போட்டேன், ஸ்மால்லையும் போட்டேன். இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? ஃபார் லூப்ல ஒன்று ஒன்றா ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஃபார் லெட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தேன் நமக்கு எது ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எஸ் தான் ஸ்ட்ரிங். ஸோ எஸ் டாட் லென்த். ஓகேவா? அடுத்தது ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ லூப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததுல நம்ம பண்ண வேண்டியது என்னது? உள்ள செக் பண்ணணும். இஃப் vowels டாட். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? இன்க்ளூட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இன்க்ளூட்ஸ் என்னது? அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டர், அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர்னு இல்லை, அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும். ஸோ எஸ் ஆஃப் ஐ அப்படின்னு போட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நமக்கு அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லெட்டரும் இந்த லூப் படி ஒவ்வொன்றா நமக்கு ஐட்ரேட் ஆகும். ஸோ ஐட்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? சப்போஸ் இது உண்மையிலேயே அதுக்குள்ள இருக்குன்னா நமக்கு இஃப்குள்ள வரும். நம்ம என்ன பண்றோம்? கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நமக்கு வேலை முடிஞ்சுச்சு. அடுத்ததுல என்ன பண்ணலாம்? நம்ம டைரெக்டா பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிரிப்லரில் இருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் டாட் ஷோ போடலாம். பாருங்க, யூஐலாம் நிறையா மாற்றிருக்காங்க. முதல்ல நம்ம டைப் பண்ணோம், இப்போலாம் இது போட்டாலே வருது. நைஸ். கவுண்ட் ரன் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, நான் சொன்ன மாதிரி 3 அப்படின்னு வந்துருச்சா? ஏன்னா 3 இருக்கு. ஹச்சில் இ ஓ, இங்கே ஒரு ஓ. ஸோ 3 இருக்கு. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். ரைட்டா? இந்த மெத்தட் ஈஸியான மெத்தட், நீங்கள் பார்த்தாலே பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். இல்லைனாலும் நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். லைக் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு பேட்டர்னை மேட்ச் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் மேட்ச் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேட்டர்ன் மேட்ச்சுக்கு அதுக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, டாட் மேட்ச் அப்படின்னு. ஓகேவா? இந்த டாட் மேட்ச் என்ன பண்ணும்னா, நம்ம உள்ள பாஸ் பண்ற அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை இந்த ஸ்ட்ரிங்கு கூட மேட்ச் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியலனா அதை பற்றி லைட்டாக படிச்சுக்கோங்க. நான் இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷனை டைரெக்டாக போடுறேன். ஸோ இங்கே வந்து AEIOU. ஓகே, நான் சும்மா இதை மட்டும் போடுறேன். இப்போ நமக்கு இதை மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்ணுறது வந்து குளோபலாக மேட்ச் பண்ணணும். அது கூடவே சேர்ந்து கேஸையும் இக்னோர் பண்ணணும். சரியா? குளோபலாக மேட்ச் பண்ணணும். இன்னொன்று கேஸ் இக்னோர் பண்ணணும். கேஸ் இக்னோர் பண்ணணுங்கிறது நான் வந்து இந்த இதை சொல்கிறேன், AEIOU சொல்கிறேன் தெரியுமா? நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்? 2 இதுவும் போட்டிருக்கேன். AEIOU கேப்ஸும் AEIOU ஸ்மால் லெட்டரும் போட்டிருக்கேன், அதாவது லோயர் கேஸும் போட்டிருக்கேன். இப்போது நான் இங்கே என்ன பண்ணிட்டேன்? இதை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கிரியேட் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி AEIOU போட்டுட்டு குளோபலாக எனக்கு இது பண்ணணும், லைக் மேட்ச் பண்ணணும். ப்ளஸ் ஐங்கிறது வந்து இக்னோர் கேஸ். ஓகேவா? ஸோ ரெண்டையுமே இங்கே போட்டேன். இந்த இதை நான் இது கூட மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த நான் ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன், அதாவது எந்த ஸ்ட்ரிங் கொடுக்குறேனோ அந்த ஸ்ட்ரிங்கு கூடிய மேட்சஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கும். நான் அதோட லென்த்தை கண்டுபிடிச்சா போதும், எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? லைக் அதோட அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ரைட். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னு உங்களுக்கு இங்கே காட்டினா உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும் மேட்ச் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்? கான்ஸ் எஸ் ஈக்குவல் டு இங்கேயும் போட்டுக்கிறேன், ஹலோ வேர்ல்டு. ஓகே, செமிகோலன் வைப்போம், அப்போ தான் டக்கு டக்குன்னு முடியும். அடுத்தது கான்ஸ்ட் மேட்சஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து மேட்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், எஸ் டாட் மேட்ச் ஆஃப், இங்கே வந்து மேட்ச் போடுறேன். அது இங்கே தான் நான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? நான் இங்கே மென்ஷன் பண்ண ரெகுலர் எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை போட்டேன். இப்போது இது எனக்கு என்ன கொடுக்குதுங்கிறத பார்ப்போமா? ஸ்கிரிப்ட் டாட் ஷோ. அதை வச்சு உங்களுக்கு நான் ஏன் லென்த் எடுக்கிறேங்கிறது புரியும். பாருங்க,
AEIOOங்கிறது ஒரு அரேவா நமக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே தனித்தனியா என்னென்னலாம் மேட்ச் ஆயிருக்கோ அது எல்லாமே நமக்கு ஒரு அரேல கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா இந்த மேட்சஸோட லென்த் எடுத்தா போதும். நமக்கு என்ன தெரியும்? இதுல எத்தனை வொவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்றது. பட் இது கொஞ்சம் ட்ரிக்கி. உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் டக்குன்னு நீங்க இன்டர்வியூல மறந்தாலும் மறந்துடுவீங்க. அதனால நமக்கு இது வேண்டாம். மேபி ஃபார் லூப் வச்சுக்கலாம். நான் அடுத்து கொஞ்சம் ஈஸியானதை சொல்றேன். இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். இது வந்து நம்மளோட அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணி அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். அரே மெத்தட்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபில்டர். சரியா? டாட் ஃபில்டர். இப்போ இந்த டாட் ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கொடுக்குற அந்த வவ்வல்ஸை வச்சு அது வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இதுவும் சிமிலர் டு கைண்ட் ஆஃப் ஃபார் லூப் மாதிரி தான். நீங்கள் ஃபார் லூப்பில் என்ன பண்ணீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட லென்த் எடுக்க போகிறோம். சிம்பிள். ஓகேவா? இப்போது ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். சரியா? ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து அதை ஒரு அரேவா ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹலோ வேர்ல்டு எடுத்துக்கிடுவோமே. ஹலோ வேர்ல்டு. இப்போ இது எல்லாமே என்னது? சிங்கிள் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு அரே ஸ்ட்ரிங்கா இருக்கு. இதை நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு கேரக்டர் அரேவா நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ண போறேன். எப்படி ஃபில்டர் பண்ண போறேன் அப்படின்னா இந்த AEIOU அப்படின்னு இருக்கிற கேரக்டர்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணிடுவேன். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு நான் போனதில் என்ன பண்ணேன், லென்த் கண்டுபிடிச்சேன்னா அதே மாதிரி லென்த்தை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், அதோட சப்போஸ் இப்போது இதில் 3 வவ்வல் இருக்குன்னா அந்த 3 வவ்வலோட லென்த் வந்து எனக்கு அதில் இருக்கும். ஓகே, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். மறுபடியும் இதுக்கு திரும்ப திரும்ப டைப் பண்ணிட்டு காப்பி போட்டுருவோம். காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டுங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கேரக்டர் அரே கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், லெட் கேர் அரே ஈக்குவல் டு எஸ் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன்னா இது எனக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ எப்போவுமே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுது, அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத செக் பண்ணி பண்ணுங்க. அப்படின்னா இன்னுமே பெட்டர். ஓகே, நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், ஒவ்வொரு கேரக்டராக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்ப்ளிட் பண்ணதை நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். சரியா? ஃபில்டர் பண்ணும்போது எனக்கு வந்து இன்னொரு என்ன கிடைக்கும், ஒரு அரே தான் கிடைக்கும். ஸோ லெட் ஃபில்டர்டு வேல்யூ இல்லைன்னா எப்படி போடலாம், லெட் ரிசல்ட்னு போடுவோம். ஓகேவா? லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு கேர் அரே டாட் ஃபில்டர்னு போட்டுட்டு இங்கே தான் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும், எதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஃபில்டர் பண்ண போகிறது கேரக்டர். இப்போ நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வவ்வல்ஸ். ஓகே, வவ்வல்ஸே இன்னும் டிஃபைன் பண்ணலையோ. வெயிட், we will copy it. ஓகே, வவ்வல்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ வவ்வல்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ், அதே தான் நம்ம மேலே என்ன கண்டிஷன் போட்டோம் அதே கண்டிஷன் தான் இங்கேயும் போடணும். இந்த கேரக்டர் இன்க்ளூட் பண்ணு அப்படிங்கிறத போட்டாச்சு. ஓகே, இப்போது நமக்கு ரிசல்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஸ்கிரிப்ட் டாட் ஷோவில் ரிசல்ட் பாருங்கள். ரிசல்ட்டில் மறுபடியும் நமக்கு அதே மாதிரி அரே வந்துடும். என்னது, எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கோ அந்தந்த கேரக்டர்ஸ் உள்ள அரே நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், ரெஸ் டாட் லென்த் இதை மட்டும் போட்டால் போதும், நமக்கு அதோட லென்த் கிடச்சிரும். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இது அரே மெத்தட்ஸ், அதாவது அரே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது வந்து நமக்கு சிம்பிளாக ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து ஃபார் லூப்பில் போட்டு ஈஸியாக முடிச்சிடுறோம். சரியா? இந்த 3 மெத்தடுமே சிம்பிளான மெத்தட் தான். மேபி இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். மற்றது ரெண்டுமே லாஜிக்கல் தான். ஓகே, ஈஸியான ப்ரோக்ராம், ட்ரை பண்ணி பாருங்கள். நோட் புக்கை கீழே அட்டாச் பண்ணுறேன். நோட் புக் வழியாகவும் போய் ட்ரை பண்ணுங்கள்.
இது வந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு லாஜிக்கல் பில்டிங்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோசிக்கிறதா நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது, எப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதுல டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.